ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே, கோவிலுக்கு போகலான்ட்டு நானும் என் ஃப்ரெண்டு தான் கிளம்பிட்டோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நாங்களும் வீட்டில் இருந்து அப்படியே கிளம்பிட்டோம். எங்கள் சித்தப்பா வேறு வர சொன்னார். சரின்னு அவர் வீட்டுக்கு வர போயிட்டு, என்னடா வயசு கேட்காதீங்க, கொஞ்சம் ஃபீவர் அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே என்னன்னு கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அங்கேருந்து கிளம்பிட்டு ஒரு வழியாக வெளியே வந்தால் ஒரே வெயிலுங்க, நடக்க கூட முடியல. வேறு எங்கே ஸ்கூல் வந்து சொல்லிச்சு, ஸ்கூல் வந்து எங்கே எனக்கு தெரியாது, பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் பார்க்கலாம். சரி, இதுக்கு தான் ஈவினிங்காச்சும் போகணும், இல்லை மார்னிங்காச்சும் போகணும். நாங்கள் போனது ஆஃப்டர்நூன். சரின்னு அப்படியே போயிட்டோம். ஒரு வழியாக பஸ் ஸ்டாப் போனால் பஸ்ஸு வேறு வரவே இல்லை. அது வேறு ரொம்ப டென்ஷன் பண்ணிடுச்சு. நேரம் உட்காந்துட்டே இருந்தோம். ஆப்போசிட்டில் வேறு ஒரு பாம்பு இருந்துச்சு போல், அது வேறு அடிச்சுட்டு இருந்தாங்க. அது வேறு வேடிக்கை பார்த்துட்டு சும்மா பேசிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். ஃபைனலாக பஸ் நாங்களும் ரொம்ப நேரமாக உட்காந்துட்டே இருந்தோம். பஸ்ஸே வரல. அதுக்கு தான் டைமுக்கு வரணும் போல். சரின்னு நாங்களும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். சும்மா உட்காந்து எல்லோரையும் பார்த்துட்டு எல்லோரையும் கலாய்ச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பஸ்ஸு வரும்னு ஏதோ ஒரு பையன் வந்து சொன்னான். சரின்னு பஸ்ஸு வந்துச்சுன்னு ஏறிட்டோம். நாங்களும் பஸ் வந்துச்சு, வந்துட்டு ஏறிட்டோம். ஏறிட்டு போனால் டிக்கெட் வேறு அந்த அண்ணா தரவே இல்லை. சரின்னு ஒரு 4 பஸ் ஸ்டாப் தள்ளி தான் அவர் டிக்கெட்டே கொடுத்தாரு. சரின்னு வாங்கி வச்சுட்டு நாங்களும் இறங்கிட்டு நடந்து போயிட்டோம். இறங்கிட்டு ஒரு கடைக்கு போனோம். கடைக்கு போயிட்டு திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சுன்னு திங்ஸ்லாம் வாங்கிட்டு ரிட்டன் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். வந்துட்டு கோவிலுக்கு போனோம். எங்கன்னா சென்னை டு பெங்களூர் ஹைவேலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். சரி, 1 கிலோமீட்டர் தானே, நடந்து போவோம் அப்படின்ட்டு நடந்தால் ஒரே வெயிலுங்க, நடக்க கூட முடியல. சரின்னு ஃபைனலாக வந்துட்டோம். வந்துட்டு வீடியோ ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் தான் இருந்துச்சு. சரின்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டே சிவன் கோவில் இருந்துச்சு. நாங்கள் போகும்போது சிவன் கோவில் ஓப்பனில் தான் இருந்துச்சு. சரி, ரிட்டன் வரும்போது இருக்கும் அப்படி சொல்லிட்டு வந்தால் க்ளோஸில் இருந்துச்சு. சரி, நம்மளுக்கு வந்த சோதனை அப்படி சொல்லிட்டு அந்த அம்மன் கோவிலுக்கு இந்த அம்மன் சிலை வந்து 61 அடியில் கட்டியிருக்காங்க. இதே மாதிரி பெருசாக பக்கத்தில் ஒரு ஆஞ்சநேயர் சிலையும் இருக்குது. இதில் ஒவ்வொரு சாமியெல்லாம் அழகாக ட்ரா பண்ணியிருந்தாங்க. சரி, அதெல்லாம் சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு
நாங்களும் ஃபைனலாக அங்கேருந்து கிளம்பலாம் சொல்லிவிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து வியூலாம் நல்லா இருந்துச்சு. வெளியே அப்படியே சும்மா சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் நடந்து அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஜூஸ் குடிக்கலான்ட்டு தான் நின்றுட்டு ஜூஸ் குடிக்கலான்னு குடித்தோம். உங்களுக்கும் இந்த மாதிரி சப்ளை பண்ணுற ஃப்ரெண்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சரின்னு நாங்களும் கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிவிட்டு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு இருந்தோம். குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ரிட்டன் அப்படியே பேசிகிட்டே நடந்துட்டு வந்துட்டோம். நடந்து வந்து வீட்டுக்கே வந்தாச்சு ஃபைனலாக.